நேரங்களில் இந்த பரிந்துரை செய்தார் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். பரிந்துரை அப்படிங்கிற வார்த்தையை பரிந்துரைத்தல் என்கிற ஒரு தொழில் பெயரை அடிப்படையாக கொண்டது. செய்தார் அப்படிங்கிற அந்த வினைமுற்று செய்தல் என்கிற தொழில் பெயரை அடிப்படையாக கொண்டது. அப்போ பரிந்துரைத்தல் என்பது ஒரு தொழில் பெயர், அது பரிந்துரை என்று வினைமுற்றாக மாறுகிறது. செய்தல் என்ற ஒரு தொழில் பெயர் செய்தார் என்று வினைமுற்றாக மாறுகிறது. அப்போ பரிந்துரை செய்தார்னா 2 வினைமுற்றாக அந்த வார்த்தை செயல்படுகிறது. அப்போ அது தவறான ஒரு இலக்கண மரபு. அப்போ என்ன செய்யணும்? பரிந்துரைத்தார், பரிந்துரைத்தார் அப்படின்னு சொன்னாவே போதுமானது. பரிந்துரைத்தார் அப்படின்னு சொன்னாவே போதுமானது. ஏன் அப்படின்னா, பரிந்துரை என்கிற ஒரு வினைமுற்று ஆர் என்கிற விகுதியோடு சேர்ந்து பரிந்துரைத்தார் என்று ஒரே வினைமுற்றாக மாறிவிடுகிறது. இப்போ செய்தார் என்கிற அந்த பெயர் சொல்லோடு பரிந்துரை என்கிற அந்த தொழில் பெயரும் சேர்ந்து பரிந்துரைத்தார் வினையாளனின் பெயராகவே மாறிவிடுகிறது. எனவே பரிந்துரை செய்தார் என்று சொல்வதை விட பரிந்துரைத்தார் என்று சொல்வதுதான் சால சிறந்தது. இப்போ ஆட்சி செய்தார் என்று சொல்வதை விட ஆண்டார் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? மகிழ செய்தார் அப்படின்னா அதை விட மகிழ்வித்தார் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? இதை போல் நம்ம 2 தொழில் பெயர்களை ஒன்றாக இணைத்து வினையாள அணை பெயராக மாற்றி சொல்லுவதுதான் சால சிறந்தது. நன்றி, வணக்கம்.